ஏலே மக்கா வணக்கம். மக்கா விஷயம் தெரியுமா? தமிழ்நாட்டில் கொலைகள் குறைஞ்சிருக்காமப்பா. அது மட்டும் இல்ல, சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. யார் சொன்னான்னு கேக்குறீங்களா? காவல்துறை தலைவர் இங்கிலீஷ் பேப்பர்ல பேட்டி கொடுத்திருக்காரு. நாட்டு நிலைமை எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த பக்கம் பார்த்தாலும் கொலை கொள்ளை அதிகமாயிட்டு இருக்கு. எதுக்கு ஐயா இப்படி ஒரு பேட்டி கொடுத்திருக்காருன்னு தெரியல. அது சரி, எதிர்கட்சி தலைவர் ஆடு மாடுகளை வெட்டுற மாதிரி மனுஷங்களை வெட்டுறாங்கன்னு சொல்லியிருந்தாருல, அதுக்கு ஐயா ஸ்டாலினுக்கு நேரடியா பதில் சொல்ல முடியல போல. அதான் இப்படி காவல்துறை தலைவரை வச்சு பேட்டி கொடுக்க வச்சிருக்காரு. அட நான் சொல்லல, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கொலையே நடக்கலன்னு சொல்ல போறாங்க. தேர்தல் வருதுல, இப்ப இருந்தே விளம்பரம் பண்ணுவாங்க. ஏமாந்துராதீங்கப்பா, அம்பிட்டுதான் சொல்லுவேன். சரி மக்கா, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்தியை அப்புறம் பார்க்கலாம். திராவிட மாடல் ஆட்சியில யானைகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டுன்னு ஐயா ஸ்டாலின் 2 நாள் முன்னாடி தான் ட்வீட் போட்டாரு. எந்த நேரத்துல போட்டாரோ தெரியல. இன்னைக்கு ஈரோடு பக்கம் யானை தந்தத்தோட ஒருத்தர் சிக்கியிருக்காரு. இப்படி யானை தந்தம் கடத்தல் நடந்துகிட்டு இருக்கையில எப்படி யானைகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும்? மதுரை ராஜாஜி மருத்துவமனையில 1177 செவிலியர்கள் வேலை செய்ய வேண்டிய இடத்துல வெறும் 569 செவிலியர்கள் தான் வேலையில இருக்காங்களாம். இப்படி இருந்தா எப்படி வேலை நல்லா நடக்கும்? இந்த ஆஸ்பத்திரி சின்ன உதாரணம் தான். பெரிய ஆஸ்பத்திரியிலேயே இந்த நிலைமைன்னா மத்த ஆஸ்பத்திரி எப்படி இருக்கும்னு பாருங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகளை ஒழிச்சு கட்டாம விட மாட்டாங்க போல. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தப்பான சிகிச்சை கொடுத்ததால சின்ன பிள்ளை காலை இழந்துட்டு நிக்குது. அந்த பொண்ணோட அப்பா காவல்துறையில வேலை பார்க்காரு. பாவம், அவர் தமிழ்நாட்டுல எவ்வளவோ போராட்டம் பண்ணி பார்த்துட்டு முடியாம இப்ப டெல்லியில போய் போராட்டம் பண்றாரு. விளம்பர கவர்மெண்ட் எதையும் கண்டுக்க மாட்டேங்கி. சென்னையில தாழ்தள பேருந்து விடுறோம்னு விளம்பர கவர்மெண்ட் படம் காமிச்சுக்கிட்டு இருக்கையில மதுரை பக்கம் பஸ்ஸை தள்ளிட்டு போக வேண்டியதா இருக்கு. மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புன பஸ் கொஞ்ச நேரத்திலேயே வேலையை காட்டிருச்சு. குறுஞ்செய்தியை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்தியை பார்க்கலாம். திராவிட மாடல் கவர்மெண்டோட லட்சணம் டெல்லி வரைக்கும் போய் சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்கு. முதல்வரோட கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறையை சேர்ந்த போலீஸ்காரர் ஒருத்தர் என் மகளுக்கு நீதி வேணும்னு சொல்லி டெல்லியில போய் போராட்டம் பண்ணிருக்காரு. பாருங்க என்ன லட்சணத்துல இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு. ஊர்ல உள்ளவங்கட்டெல்லாம் நீங்க நலமான போன் பண்ணி விசாரிக்கிற ஐயா ஸ்டாலின் கொஞ்சம் இந்த காவலருக்கு ஒரு போன் பண்ணிருந்தா இந்த போராட்டம் நடந்திருக்காது. சென்னை ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன்ல தலைமை காவலரா இருக்காரு கோதண்டபாணின்னு ஒரு போலீஸ்காரர். இவரோட மகளுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தப்பான சிகிச்சை கொடுத்துட்டாங்க போல தெரியுது. அதனால ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்த அந்த சின்ன பிள்ளையோட காலை எடுக்க வேண்டியதா போச்சு. பெத்த மகளுக்கு கால் போச்சுன்னு சொன்னா பெத்தவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். என் மகளுக்கு நீதி வேணும், தப்பான சிகிச்சை கொடுத்த டாக்டர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி போன வருஷம் ஏப்ரல் மாசம் சட்டமன்றம் முன்னாடி போராட்டம் நடத்தினார். இந்த கவர்மெண்ட் கண்டுக்கிடல. அதுக்கு பிறகு போன வருஷம் சுதந்திர தினத்தப்ப டிஜிபி ஆபீஸ்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணாரு. அப்பவும் இந்த விளம்பர கவர்மெண்ட் கண்டுக்கிடல. நம்ம மாராத்தான் புகழ் அமைச்சர் மா சுப்பிரமணியம் இருக்காரு, அவரு பேருக்கு குழு போடுறோம் விசாரணை பண்றோம்னு சொன்னாரு. அம்பிட்டுதான். என் பொண்ணுக்காக நான் கடந்த 2 வருஷ காலம் போராட்டி இருக்கேன். என் பொண்ணுக்கான சுதந்திரம் கிடைக்கல அப்படின்றது தான் என்னுடைய முதல் இது. அதனால இந்திய அரசுகிட்ட என்னையும் என் பொண்ணையும் கருணை கொலைக்கு பரிந்துரை செய்யுங்க அப்படின்றது என்னுடைய வைக்கிறேன். தமிழ்நாட்டுல இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்காததால இப்ப போலீஸ்காரர் கோதண்டபாணி டெல்லிக்கே போய் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த திராவிட மாடல் ஆட்சியில நீதி கிடைக்கவே கிடைக்காதுன்னு டெல்லி வீதிகள்ல இருக்கிற மக்களுக்கு கூட இந்த போராட்டம் மூலமா தெரிஞ்சு போச்சு. ஸ்டாலின் ஐயா, ஊர்ல உள்ளவங்களாட்டும் நீங்க நலமானு போன் பண்ணி கேக்குறீங்களே, பாவம் உங்க துறையில வேலை பார்க்குற இந்த போலீஸ்காரருக்கு போன் பண்ணி நீங்க நலமானு கேட்டிருக்கலாம்ல. கேட்டிருந்தா இந்த போராட்டம் நடந்திருக்காது இல்ல. அது சரி, நாம சும்மா விளம்பரத்துக்கு தானே நீங்க நலமானு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாம எப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு போன் பண்ணுவோம்? சரி, போன் தான் பண்ணல, மக்களுடன் முதல்வர்னு மனு வாங்கிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த காவலரோட கோரிக்கையை நிறைவேற்றிருக்கலாமே, ஏன் செய்யல?
மக்கா நல்லா பாத்துக்கிடுங்கப்பா. இந்த ஆட்சியில விதவிதமான பேர்ல சொல்ற திட்டங்கள் எல்லாமே விளம்பர திட்டம் தான். ஐயாவோட தலைமையில இருக்கிற காவல்துறை ஊழியருக்கே இங்க நியாயம் கிடைக்க மாட்டேங்கி. இதான் திராவிட மாடலோட உண்மையான முகம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மக்கா, திமுக ஆட்சினாலே நிலம் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். கண்ணுல பட்டதையெல்லாம் வளைச்சு போட்டுறாங்க. பொதுவா உடன்பிறப்புகள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடானா சில அதிகாரிகளும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. திண்டுக்கல் பக்கம் ஒரு சார் பதிவாளர் 2 நிலங்களுக்கு போலி பத்திரம் பதிஞ்சிருக்கிறதாவும் அமைச்சரை தெரியும்னு சொல்லி மிரட்டுறதாவும் பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை சார் பதிவாளர் அலுவலகத்துல நிறைய தில்லுமுள்ளு நடக்குன்னு ஜனங்க புலம்புதாங்கப்பா. பொம்மநாயக்கம்பட்டியில இருக்கிற சின்ன கம்மாளுங்கிற பாட்டிக்கு 89 சென்ட் நிலம் இருந்திருக்கு. இந்த நிலத்தை சார் பதிவாளர் யாருக்கும் தெரியாம போலி ஆவணங்களை வச்சு வேற ஒருத்தர் பேருக்கு மாத்திட்டாராம். இதை தெரிஞ்சுக்கிட்டு சின்னக்கம்மா சார் பதிவாளர் அலுவலகத்துல போராட்டம் பண்ணாங்க. இந்த சம்பவம் நடந்து 2 மாசம் ஆச்சு. இந்த நிலைமையில இப்ப பாலமுருகன் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான 3 கோடி ரூபாய் நிலத்தை போலியான வாரிசு சான்றிதழ் வச்சு இன்னொருத்தருக்கு மாத்திருக்காராம். பாருங்க, 2 மாசம் முன்னாடி ஒரு சம்பவம், இப்ப ஒரு சம்பவம். இதுல கடுப்பான பாதிக்கப்பட்டவங்க இதே வேலையத்தான் இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரே எனக்கு தெரிஞ்சவர் தான், ரொம்ப பேசுன உள்ள தூக்கி போட்டுருவேன் பாத்துக்கன்னு சார் பதிவாளர் மிரட்டுதாராம். அட நான் சொல்ல சார், பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க. டி கூடலூர்ல வாரி சீட்டி விட்டு இறப்பு சீட்டி விட்டு எதுவும் இல்லாமல் 1 ஏக்கர் 15 சென்ட்டை சார் பதிவாளர் பதிஞ்சிட்டாரு. போய் கேட்டோம்னா நான் அப்படித்தான் பதிவையும் பத்திரத்துறை அமைச்சரே என் கையில் இருக்காரு, நீ எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு மீறி போய் கேட்டாலும் நீங்கள் உடனே போய் ஹைகோர்ட்டில் போய் நீங்கள் ரத்து பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லைங்கிறாரு. அதுக்கு மேலே கேட்டால் ஹைகோர்ட் அட்வொகேட் ஒருத்தரை வச்சுக்கிட்டு மிரட்டல் வர்றாரு. ஸ்டாலின் ஐயா இப்படி நிலத்தை இழந்துட்டு அதை மீட்க மனு கொடுக்கத்தான் மக்களுடன் முதல்வர் உங்கள் ஊரில்னு திட்டங்களை அறிவிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரியான அதிகாரிகள் மேலையும் அதிகாரிகளுக்கு துணையா அமைச்சர்கள் இருந்தா அவங்க மேலையும் நடவடிக்கை எடுங்க. அட நான் சொல்லல சார், பாதிக்கப்பட்டவங்க புலம்புதாங்க. திராவிட மாடல் பஸ் சென்னைய சும்மா கலக்கிட்டு இருக்கப்பா. ஆமா, சும்மா சும்மா ஓட்ட பஸ்ஸா இருக்குன்னு புலம்புனீங்கல்ல, அதான் ஐயா பெரிய மனசு பண்ணி புதுசா தாழ்தள பேருந்து வாங்கி விட்டுருக்காரு. என்ன பஸ்ல காத்து தான் வரமாட்டிக்கான், சீட்டு ரொம்ப கீழே இருக்கான், செய்யற வேலைய ஒழுங்கா செய்ய மாட்டீங்களான்னு பஸ்ல போற ஜனங்க புலம்புறாங்க. ஏ தள்ளு 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 அப்படின்னு கவர்மெண்ட் பஸ்ஸை தள்ளிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஜனங்க. இந்த கவர்மெண்ட் மேல செம்ம கடுப்புல இருக்காங்க. புது பஸ்ஸை எப்பத்தான் வாங்குவீங்கன்னு ஜனங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சதும் வேற வழியே இல்லாம சில பஸ்களை வாங்கியிருக்கு விளம்பர கும்பல். சென்னையில தாழ்தள பேருந்துகள்னு சில பஸ்களை விட்டுருக்காங்க. தள்ளிட்டு போற பஸ்ஸுக்கு இந்த தாழ்தள பேருந்து பரவாயில்லன்னு ஏறுனா காத்தே வரலப்பா, சீட்டை குறைச்சிட்டாங்க, நிறைய பேர் நின்னுட்டு போற மாதிரி தான் நிலைமை இருக்கு. ஜனங்க போன ஆட்சியில சிவப்பு பஸ் வாங்கினாங்க, அது நல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி வாங்கினா நல்லா இருக்கும்னு புலம்புதாங்க. இன்னும் கூடுதல் பஸ் தேவைப்படுது. தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல பஸ் இல்லை. சென்னையிலே குறிப்பாக நிறைய பஸ் வாங்கணும். போன டைமில் நிறைய பஸ் வாங்கி விட்டாங்க, ரெட் கலர் வண்டி. அது இன்னும் நல்லா குவாலிட்டியாக ஓடிட்டு 4 வருஷம் கடந்து. இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியல. இது சுத்தமாக ஃபெயிலியர் மாடல்னா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லக்கேஜ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது இப்போ எல்லாமே மானிட்டர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. சுத்தமாக அந்த இடமே ஒரு 4 சீட்டு இருக்கிறதான இடமே வேஸ்ட்டாக போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக காத்தோட்டமே இல்லை, ரன்னிங்கில் தான் காத்தோட்டமாக இருக்குது. மேலே ஏறுறது கூட அவங்க ஓப்பன் பண்ணி விடலை, அது கொஞ்சம் டிஃபால்ட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது விசி டபுள் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக இது மூச்சு திணறல் தான் ஏற்படும் கண்டிப்பாக. ஸ்டாலின் ஐயா, அதிமுக ஆட்சி தான் அருமையா இருந்துச்சுன்னு ஜனங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னோம். நீங்க நம்புற மாதிரி தெரியல. பாருங்க, புது பஸ்ஸே விட்டா கூட அதிமுக ஆட்சியில வாங்கின பஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. பாருங்க, அந்த அளவுக்கு மாடல் மாடல்னு மக்களை பாடா படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு இதுல இருந்து தெரியுது. ஐயா, பஸ் பத்தலையா, இன்னும் நிறைய பஸ் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. ஏழை மக்களோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு நிறைவேத்துங்க. அட நான் சொல்லல சார், ஜனங்க சொல்றாங்க. அப்புறமாக்கா, நம்ம ஜனங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில எப்படி வாழணும்னு நல்லா பழகிட்டாங்கப்பா. எப்படி சொல்றேன்னா, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல,
அதை ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில தான் கட்டினாங்க. இதுல மழை வரும்போதெல்லாம் தண்ணி தேங்குது. இந்த ஆட்சியில தண்ணி தேங்காம பாத்துக்கோங்கன்னு சொன்னா பார்க்க மாட்டாங்க. அதுதான் இப்ப ஜனங்க படகு வசதி கேட்க பிளான் பண்ணிருக்காங்களாம். பஸ் ஸ்டாண்ட கட்டின ஐயா பொன்முடி கிட்ட படகு வசதி கேட்டா செஞ்சு கொடுப்பாருன்னு பேசிக்கிறாங்கப்பா. பாத்துக்கோங்க எப்படி பழகி இருக்காங்கன்னு. சரி மக்கா, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சு. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.